அவர் கட்சி பேரையே சொல்ல தெரியாத எழுத தெரியாத கூட இன்னைக்கு விசில்ங்கிற வார்த்தை இந்நேரம் தமிழ்நாடு முழுக்க போய் சேர்ந்துருக்கும் சார். எந்த சூழ்நிலையிலையும் தினகரனை சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன எடப்பாடி இன்னைக்கு அன்போடு வரவேற்று மனமகிழ்ச்சியோடு அதை இது பண்ணுறேன்னு புலகாங்கித பண்ணுறார். ஆனால் உங்கள் 2 பேருக்குமே த்ரெட்டு விஜய்னு ஒருத்தர் வரார், கவனமாக இருங்க. இடதுசாரிகள் கூட கவனப்படுற அளவுக்கு ஒரு எல்லார் ஓட்டையும் வாங்குறாரு. 4 பேர் கூட இல்லைன்னு ஜெயக்குமார் தொடங்கி உதயகுமார் வழியாக எடப்பாடி வரைக்கும் எத்தனையோட சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ் பின்னாடி தினகரன் பின்னாடியும் 4 பேர் கூட இல்லைன்னு. அந்த சீமானுக்கே வலை வீசுறதா வேற 2 நாள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகே, என்டிஏல எப்படியா சேர்த்துடலாம் அப்படின்னு சில பேர். அப்போ என்டிஏன்னா அவரை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கணும்னு சில பேர் ஆசைப்படுறாங்க. எவ்வளோ நாளைக்கு சார் ஸ்பெஷல் பிளேட் போவீங்க? அப்புறம் இந்த மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் கிட்ட இப்போ பொதுக்கூட்டத்துக்கு வந்தாலும் என்னையை தடை விட்டு தள்ளி விடுறியா பவுன்சர் வச்சு? குறிப்பாக அரசியலில் நண்பனும் இல்லை பயனும் இல்லைன்னு அறத பல சொன்னிருக்கு. தேர்தல் அரசியலில் வெக்கத்துக்கும் இடமில்லை, ரோஷத்துக்கும் இடமில்லை. உங்கள் பையன் எங்கெல்லாம் நிற்கிறாரோ நில்லுங்கன்னா அவர் இப்போ பையன் மேலே இருக்கிற வெறிக்கு 2 நாமினேஷனாக போடுறான் பாரு. ஒன்று தள்ளுபடி ஆனாலும் இன்னொன்று எப்படியாவது நின்றுணும், அந்த அளவுக்கு வேகத்தில் இருக்கிறாரு. இந்த வலிமையை நீட்டிக்க செய்கிற வாய்ப்பை தான் விஜய்ங்கிற அந்த வாசல் திறந்து வச்சதன் மூலமாக காங்கிரஸுக்கு மற்ற எல்லா இயக்கங்களுக்கும் கொடுத்துருக்கு. நீ கொடுக்குறியா இல்லை அங்கே போவா? 2 வீலரா 3 வீலரா அதெல்லாம் கூட எல்லாம் பழைய விஷயம் சார். விஜய் 4 வீலரே வாங்கி தரேன், வீட்டுக்கு ஒரு கார் லட்சியன்ட்டார் சார். ஸோ அதுவும் புது விஷயமே இல்லை, வேற மாதிரி கொஞ்சம் வச்சிருக்கலாம். சீமான் தனியாக நிற்கிறார், விஜய் இறுதி வரை உறுதியாக இருந்து வேற வழி இல்லாமல் தனியாக நிற்கிறார். திமுக தலைமையில் ஒரு அணி, அதிமுக தலைமையில் ஒரு அணின்னா இன்னைக்கு நிலைமைக்கு அட்வான்டேஜ் திமுக தான். நியூஸ் 8 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல் களம் சட்டமன்ற தேர்தலுக்காக சூடுபிடிக்க தொடங்கிருச்சு. கூட்டணிகள் இறுதி செய்யக்கூடிய வேலைகளில் கட்சிகள் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அதிமுக பாஜகவை தவிர வேறு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லப்பட்ட கூட்டணியில் இப்போது அந்த கூட்டணியை இறுதி வடிவம் செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. டிடிவி தினகரன் கூட்டணியில் இணைந்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? 2021 தேர்தல் அப்போவும் இதே மாதிரி பிஜேபி ஒரு ஆர்வத்தோட களத்தில் இறங்கி வெளிப்படையாகவும் திரைமறைவிலையும் அவர்கள்தான் அதிமுக உடைத்தார்கள் என்பதை மறந்துட்டு அந்த கட்சிகளை குறைஞ்சபட்சம் ஓரணியில் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்தாங்க. அன்னைக்கு முதலமைச்சர் பதவியில் இருந்த எடப்பாடி அதை ஏற்க மறுத்தார். தன்னம்பிக்கையின் காரணமாக தேர்தல் முடிவுகள் அது தப்பு கணக்காக போய் ஒரு ஆட்சியையும் இழந்தார். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு நம்முடைய பிளவும் ஒரு காரணம் அப்படிங்கிற 89 பட்ட அந்த படித்த அந்த சிலபஸை திருப்பி ஒரு படித்தாங்க. இப்போ எல்லோரு கையிலையும் அந்த கசப்பான சிலபஸ் அனுபவம் கையில் இருக்கிற போது இப்போ பிஜேபியினுடைய அந்த முயற்சி கைகூடியிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதனால தான் நேற்றுக்கு ஒரு வகையில் பார்த்தா தொண்டர்களுக்கு உற்சாகமான நாள்னு நான் சொல்லுவேன். அதிமுக தொண்டர்களாகட்டும், அந்த என்டிஏவில் அங்கம் வகிக்கிற ஒவ்வொரு கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் அமமுக உட்பட பிரிந்து கிடக்கிற இயக்கங்கள் இணைந்தாலே ஒரு உற்சாகம் வரும். சுயநலத்தோடும் பெருந்தன்மை என்றால் என்ன என்று கேட்குறவர்கள் அல்லது ஒரு பதவியை எதிர்பார்த்து காத்திருக்கு இவர்களெல்லாம் தள்ளி வச்சிடும். அவங்களுக்கு வருத்தங்கள் வரலாம் போகலாம். தொண்டர்கள் எப்பயுமே ஒரு உற்சாகமாக இருப்பான். சரி நமக்கு ஒரு வலு கிடைச்சிடுச்சுங்கிற அந்த உற்சாகம் வரும். அந்த உற்சாகத்தை தாண்டி நேற்று எடப்பாடிக்கு ஒரு சங்கடம் இருந்திருக்கும், தினகரனுக்கு ஒரு சங்கடம் இருந்திருக்கும். அவர்கள் இல்லைன்னாலும் அதுதான் உண்மை. ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் தினகரனை சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன எடப்பாடி இன்னைக்கு அன்போடு வரவேற்று மனமகிழ்ச்சியோடு அதை இது பண்ணுறேன்னு புலகாங்கித பண்ணுறார். அதுபோல் தினகரனும் அதுக்கு வேறு ஏதாவது பண்ணிவிடுவேனே தவிர இதை செய்ய மாட்டேன், எந்த சூழலிலும் எடப்பாடி தலைமையை ஏற்க மாட்டேன், முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்க மாட்டேன்னு சொன்ன தினகரன் இந்த அவரை ஏற்றுக்கொண்டு வெளிப்படையாக அறிவித்து கோஷம் போடலைன்னா கூட அர்த்தம் அதுதானே. ஏன் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டார்ல முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு. ஸோ அவரும் இறங்கி வந்ததாக தான் அர்த்தம். காரணம், நாம் இனிமேலும் பிரிந்து கிடந்தால் அது எதிரிக்கு வலு சேர்க்குங்கிற அந்த பாடத்தை நினைவுபடுத்தியதன் காரணமாக பிஜேபியினுடைய அந்த வேலை கொஞ்சம் சுலபமாக முடிஞ்சதுன்னு பார்க்குறேன். இது நீங்கள் சொன்ன போல பாஜகவினுடைய முயற்சி வெற்றி அடைந்திருக்கிறது. ஆனால் தொண்டர்கள் மட்டத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அக்செப்டன்ஸ் வந்திருக்கா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை ஏற்க மாட்டோம்னு டிடிவி தினகரன் சொன்னபோது அவருடைய செய்தியாளர் சந்திப்பிலே கோஷங்கள்லாம் எழுந்தது, டெபாசிட் போய். அதனால தான் அந்த ஒரு நபரை நான் குறைச்சி மதிப்பிட மாட்டேன். கோஷம் எழுப்பின ஒரு பேர் நமக்கு தெரியாது. நான் சொன்ன தொண்டர்கள்ங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டோம். ஊடகங்கள் நம்ம அவங்கள போய் பார்க்க மாட்டோம். அவங்களுக்கு ஃபோரம் கிடையாது. உணர்வால் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். தினகரன் என்கிற அந்த ஒற்றை நபருக்காக, அவர் சார்ந்த சமுதாயத்துக்காக, அவர் சொல்கிற கொள்கைக்காக, அவர் பாதிக்கப்பட்ட அந்த உணர்வுக்காகன்னு வெவ்வேறு கேட்டகரியில் அவருக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. எடப்பாடி மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் இன்றைக்கும் நம்ம கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அவர் தாங்கிற அந்த மரியாதையோடு தான் இன்றைக்கும் தொண்டர்கள், சில தனிநபர்கள் கொத்தாக போயிருக்கலாம், தனித்தனியாக போயிருக்கலாம், தொண்டர்கள் போகவே இல்லை. எக்ஸப்ட் செந்தில் பாலாஜி, வேற யாரு பின்னாடியும் தொண்டர்கள் போகலை அதிமுக விட்டு.
காரணம் இந்த கட்சி நமக்கு ஒரு நல்ல காலம் வரும், எடப்பாடி யார் இருந்தாலும் இந்த கட்சி எல்லாருக்கும் நம்பிக்கையோடு இருக்கிற அந்த தொண்டர்களுக்கு இது உற்சாகத்தை தரும்னு சொல்கிறேன். 24 மணி நேரம் தான் சார் ஆச்சு, கொஞ்சம் களத்துக்கெல்லாம் போகட்டும். ஆனால் என்ன எனக்கு ஒரு சின்ன வருத்தம்னா, ஏன்னா தமிழ்நாட்டு நலனுக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் நல்லா இருக்கணும், வலுவாக இருக்கணும்னு தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். 1000 சர்ச்சைகள் இருந்தாலும் மாறி மாறி ஊழல் பண்ணால் கூட நம்மளை ஒரு டாப் 5 மாநிலங்களில் வச்சதுக்கு திராவிட இயக்கங்களுக்கு பங்கு உண்டு. அந்த அடிப்படையில் அண்ணா திமுக வலுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பிஜேபி இப்போ செய்த இந்த முயற்சியை கடந்த ஜனவரி பிப்ரவரியில் தொடங்கியிருந்தா, ஒரு 10 மாதம் முன்னாடி தொடங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். இந்த ஜெல் பாண்டிங்கிறது கொஞ்சம் நல்லா இந்நேரம் போய் ஊடுருவி நல்லா இருந்திருக்கும். இப்போ ஒன்று கெட்டு போல, ஒரு நாள் முயற்சியிலே கூட சில பல அந்தர்பல்ட்டிகள் வெற்றியையும் கொடுத்துருக்கு, தோல்வியும் கொடுத்துருக்கு. இந்த 2 பேரும் எந்த அளவுக்கு உணர்வோடு போவாங்கன்னு ஒரு சந்தேகம் எனக்கும் இருந்தது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இவர் பியூஷ் கோயலை போய் சந்திச்சுட்டு கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு அந்த ஹோட்டலை விட்டு வெளியில் வர்றதுக்கு முன்பாகவே எடப்பாடியினுடைய ட்வீட் வந்தது இல்லையா, அது அந்த தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டு தலைமை அதிமுக தான். இங்க அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். டிடிவி தினகரன் பியூஷ் கோயலை சந்தித்து கூட்டணியில் இணைத்துக் கொள்கிறார். மற்ற தலைவர்களையும் பியூஷ் கோயல் நேற்றுக்கு ஒவ்வொருத்தராக வரிசையாக சந்திச்சிருக்கிறார். ஸோ இந்த கூட்டணியில் யார் தலைமை அப்படிங்கிறதுல இந்த ஒரு சிக்கல் அப்படி இல்லை. இதில் மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். நேரம் எடப்பாடி வீட்டுக்கு தினகரன் போனாலோ, தினகரனை தேடி எடப்பாடி போனாலோ, அந்த முதல் நாள் சங்கடம் இருக்கலாம். அது என்னைக்கோ ஒரு நாள் கடக்க தான் போகிறாங்க. அதே மாதிரி நாளைக்கு மேடையில் அந்த சங்கடமும் முடிவுக்கு வந்துடும் வச்சுப்போம். அந்த யார் தொடங்குறது, எப்படி அவர் முன்னாடி பார்க்கறது அப்படின்ற தயக்கம் தனி மனிதர்கள் தானே சார். எடப்பாடி யாரு, தினகரன் யாரு, அவதாரங்களா? இல்லை, அவர்களும் மனுஷங்க தான். மாறி மாறி வார்த்தைகளை விட்டவங்க. முதல் முறையாக பார்க்குறதுக்கு ஒரு மீடியேட்டர் மாதிரி ஒருத்தருங்க. அவங்க சொன்னாலும் சொல்லலாம், ஒத்துக்கலாம் கூட பிஜேபி தான் மீடியேட்டர். ஓகே. ஸோ அதை கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தாங்க. நேற்றுக்கே கூட அவர் கேட்டதாக நான் கேள்விப்பட்டேன். எடப்பாடியை பார்த்துறீங்களான்னு. இல்லை, முதல்ல மேடையில் பார்த்துக்கிறேன், அப்புறம் போய் பார்த்துக்கிட்டு தான் சொன்னாங்க. அது மாதிரி எடப்பாடியும் சொல்லியிருப்பார். இப்போ ட்விட்டு போட்டது ஏதோ டிவியை பார்த்துக்கிட்டே இருந்து எடப்பாடி இப்படி அடிச்சிருக்க மாட்டார். எல்லாம் ரெடியாக இருந்திருக்கும், அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். ஆனாலும் ஒரு கம்பு எடுத்து குத்துனா கூட செய்யணும்னு மனசு இருந்தால் தான் நேற்று எடப்பாடி இந்த ட்விட்டரை போட்டிருப்பார். சரிதானே? ஸோ அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார்னா, முதலமைச்சராகவே நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க, இனிமேல் என்னத்துக்கு அப்படின்ற அந்த மனநிலைக்கு அவர் வந்தது தான் மிகப்பெரிய மாற்றமாக நான் பார்க்குறேன். இதை நான் தொடர்ந்து சொல்கிறேன். சசிகலா சில நேரங்களில் நான் 90% வேலைகளை முடித்து விட்டேன், இணைப்பு விழா நட இன்னைக்கு அதுக்கானது முந்தா நாள் வரைக்கும் நான் இன்னும் சில முயற்சியில் இருக்கேங்கிறேன். அப்போ வரைக்கும் நான் சொன்னது, எடப்பாடி மனசு வைக்காம இந்த இணைப்பு, ஒருங்கிணைப்பு, ஓரணியில் திரள்வது இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். அந்த வகையில் நேற்று எடப்பாடியிடம் ஏற்பட்டது தான் மிகப்பெரிய மாற்றம்னு நான் எடுத்துக்குவேன். ஓகே. ஏன்னா தினகரனுக்கு ஒன்று அது புது வீடு இல்லை, ஏற்கனவே இருந்து 4 மாதம் முன்னாடி காலி பண்ணிட்டு போனார், வெள்ளை அடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி உள்ள வந்தார், எடுத்துக்க வேண்டியதான். ஓகே. இப்போ பாஜகவினுடைய முயற்சியில் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் உள்ள கொண்டு வர்றது அல்லது சசிகலாவை கொண்டு ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற அந்த பார்வையும் இருந்தது. இப்போ அவர்கள் கைவிடப்பட்டுட்டாங்க அப்படின்னு பார்க்கல. இல்லை, சசிகலாவை பற்றி இன்னும் அவ்வளோவா தெளிவாக வரல. ஓபிஎஸ்ஸை பற்றின தகவல் என்னன்னா, இந்த நிமிடம் வரை பிஜேபி அந்த முயற்சியில் இருக்கிறாங்க. ஓகே. அதாவது முயற்சினா ஓபிஎஸ்ட்டை போய் கன்வின்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபார்மில் உள்ளே வந்துடட்டும், எல்லாரையும் இது பண்ணிட்டோம், இதையும் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிக்கோங்கன்ற மாதிரி ஒரு அழுத்தம் ஜென்டலாக கொடுக்கப்படுறதா ஒரு தகவல். என்னன்னா, ஓபிஎஸ் எல்லாம் அவரை நம்பியிருந்த எல்லாரும் போயிட்டாங்க, அவர் கூட வந்தெல்லாம் போயிட்டா கூட ஓபிஎஸ் மீது அபிமானம் உள்ள அந்த சமுதாயத்து மக்கள் இருக்காங்கல்ல, ஓட் பேங்க் அரசியலை கவனிக்கிற யாருமே அதை புறந்தள்ள மாட்டாங்க. அதனால் அந்த முயற்சி தொடர்றதா தான் நான் நினைக்கிறேன். ஸோ கைவிடப்பட்டாருங்கிறதுக்கான காலம் இன்னும் வரல. ஏன்னா நாளான்னைக்கு நாமினேஷன் முடிய போகுது சார், இன்னும் யாருமே அப்படின்லாம் இல்லையே, நோட்டிஃபிகேஷனே வரலையே சார், இன்னொரு 40 நாள் முழுமையாக இருக்குது. இல்லை, இப்போ ஓ பன்னீர்செல்வத்தை நம்பி இருந்தவர்கள், கூட இருந்தவங்க, அவர் மேலே அவர் ஏதாவது செய்வார்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தவங்க எல்லாரும் திமுகவை நோக்கி போகும்போது ஓ பன்னீர்செல்வம் மட்டும் ஒரு தனி ஆளா என்டிஏவுக்கு வருவாரா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விகளும் எழுதலையா? இல்லை, அதனால தான் ஓபிஎஸ் தனிநபராக பார்க்காதீங்கன்னு சொன்னேன். ஓகே. ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பிரபலமாக ஓபிஎஸ் நம்ம கண்ணுக்கு தெரியலாம். கண்ணுக்கு தெரியாத வகையில் ஓபிஎஸ் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, அவர் மீது அபிமானம் கொண்ட அந்த சமூகத்து மக்கள் இருக்கிறாங்க. அது ராமநாதபுரம் தேர்தல் முடிவுகள் காட்டுச்சு. மதுரையிலும் தேனியிலும் தினகரன் வாங்கிய வாக்குகள், பிஜேபி 2ஆம் இடம் மதுரையில் வந்தது, இதுக்கெல்லாம் பின்னாடி அந்த சமூகத்து வாக்குகளும் இருக்குது. அந்த இருவர் மீதும் அபிமானம் கொண்டவங்க. அதனால தானே சார் இன்னைக்கு வாங்கன்னு பிஜேபியும் கூப்பிடணும். 4 பேர் கூட இல்லைன்னு ஜெயக்குமார் தொடங்கி உதயகுமார் வழியாக எடப்பாடி வரைக்கும் எத்தனையோட சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ் பின்னாடி தினகரன் பின்னாடியும் 4 பேர் கூட இல்லைன்னு. அந்த 4 பேர் கூட இல்லாத தினகரனுங்க ஓபிஎஸ் எதுக்காக பிஜேபி உள்ள மெனக்கடணும்? ஏதோ ஒன்று அவங்ககிட்ட இருக்குன்றதை மதிச்சு தானே. ஓகே. அந்த புள்ளிக்கு எடப்பாடியும் வந்திருக்கிறாருங்கிறதா நேற்று நடந்த மாற்றம். ஓகே. இப்போ ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருந்த பல கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். ஒரு வடிவத்துக்கு இந்த கூட்டணி வந்த அப்புறம் எதிர்த்தரப்பில் இந்தியா பிளாக்லேருந்து வரக்கூடிய விமர்சனம், இது இயற்கைக்கு முரணான கூட்டணி, இது ரொம்ப
எல்லாரையும் உருட்டி மிரட்டி இந்த கூட்டணியில ஒன்று சேர வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அற்புதமான கூட்டணி அமைந்திருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணி மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அறிவாளத்தில் அறிக்கை வரும் இல்லை. அது மாதிரி இதில் இருக்கிற பலவீனங்களை அவங்க சுட்டி காட்ட ஆரம்பிப்பாங்க. சரி, இப்போ காங்கிரஸ் திமுகவும் இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட குத்திக்காத குறையா ஒரு மாதம் சண்டை போட்டுட்டு இருக்கா. தனிநபர்கள் என்றாலும் கூட காங்கிரஸ் தான் அடையாளப்படுத்தப்படுது. பிரவீன் சக்கரவர்த்திக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறது வேற. ராகுல் காந்தியோட ரைட் ஹேண்ட்னு சொல்கிறாங்க. வாக்கு திருட்டையே அவர் தான் பின்னாடி இருந்து கண்டுபிடிச்சி டாட்டாலாம் எடுத்து கொடுத்தான்னு சொல்கிறாங்க. அவர் போய் நான் அரசியல் தான் பேசினேன், கூட்டணி தான் பேசுனேன்னு சொல்கிறாருன்னா, அப்படிலாம் பேசிட்டு ஒரு நபரை ராகுல் வேடிக்கை பார்க்குறார். அதன் பிறகு இப்போ அமைச்சரவையில் இடம் கேட்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. கூடுதல் இடங்கள் கேட்கணுன்றாங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போ அங்கேயும் சில கசப்புகள் மறைஞ்சு தானே வேலை செய்ய போகிறாங்க. அதே காங்கிரஸ் வேட்பாளருக்கு திமுக வேலை செய்வோம், திமுக வேட்பாளருக்கு காங்கிரஸ்காரங்களும் வேலை செய்ய தான் போகிறாங்க. தேர்தல் நேரத்தில் குறிப்பாக அரசியலில் நண்பனும் இல்லை பயனும் இல்லைன்னு அறத பழசு ஒன்று இருக்குது. தேர்தல் அரசியலில் வெக்கத்துக்கும் இடமில்லை, ரோஷத்துக்கும் இடமில்லை. பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா எந்த அணியுமே அமையாது. திமுக காங்கிரஸ் கூட்டணியே இன்றைக்கி இருக்காது சார். கொஞ்சம் திரும்பி பார்த்தா இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி பேசின ஒரு விஷயத்துல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது கூட்டணி ஆட்சி. ஆமா, கமாவை எங்க போடுறேன்னு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. அதை டிடிவி தினகரனும் ரொம்ப வலியுறுத்தி சொன்னாரு. இப்ப அதே தான் நேத்தும் கூட சொல்றாரு, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் தமிழ்நாட்டுல, கூட சேர்த்து ஜெயலலிதா ஆட்சி அமையும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்ப அமித்ஷாவினுடைய குரலாக தினகரன் ஒலிக்கிறார், அதை வழிமொழிகிறார் அப்படின்னு பார்க்கணுமா? ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார். அதுலயே முக்கியமான அங்கத்தினரா எடப்பாடி முன்னிலையில் போய் சேர்ந்த அன்புமணி அமைச்சரவையில் சேர்றதை பற்றியெல்லாம் தேர்தல் முடிஞ்சு பார்த்துக்கொண்டார். எந்த அன்புமணி 2 வாரம் முன்னாடி 3 வாரம் முன்னாடி தன் சமூகத்து மக்கள் முன்னாடி தன் கட்சியினர் முன்னாடி எழுதி வச்சுக்கோங்க, அடுத்து அமைய போகிற அரசில் நம்ம பேர் 3 பேர் அமைச்சராக இருப்போம் சொன்னார்ல. இன்னைக்கு அந்த அன்புமணி அந்த இடத்துல வந்து நிற்கிறார். அது ஒருவேளை எடப்பாடியினுடைய சாமர்த்தியமாக இருக்கலாம். அதே போல் ஒரு பிஜேபி கன்வின்ஸ் பண்ணுறாரா, இல்லை நான் தரேன், தேர்தலில் முன்னேற வரைக்கும் பேசாமல் இருங்க, தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது எடுபடாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரான்னு பார்க்கணும். இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்டாலினும் எடுக்க போகிறார். காங்கிரஸுக்கு முதல்ல ஒரு மேஜர் கான்ஸ்டியூண்ட்டை நீங்கள் சமாதானப்படுத்திட்டீங்கன்னா மற்ற எல்லாரும் அதன் பின்னணியில் அமைதி ஆகிடுவாங்கன்னு இந்த 2 பேருமே நடக்கும். எனக்கு தெரிஞ்சு சார், தேர்தலுக்கு முன்பாக ஸ்டாலினோ எடப்பாடியோ நாங்கள் அமைச்சரவையில் இடம் தருகிறோம்னு சொல்ல வாய்ப்பே இல்லை. ஆமாம், ஒரு அதிசயம் நடந்தால் தான் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. மற்றபடி காலம்தான் அதை தீர்மானிக்கும். 2006 அப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சு, கலைஞர் அதை வேற மாதிரி கையாண்டார். இன்னொரு முறை அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் யாரும் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ பாஜக கூட்டணி ஆல்மோஸ்ட் அந்த ரெயின்போ அலையன்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. பிரதமர் வரப்போறாரு, எல்லா தலைவர்களும் மேடை ஏற போறாங்க, கைகோர்க்க போகிறாங்க. இப்போ தொடர்ச்சியாக ஒரு இன்டாக்டா இருக்கக்கூடிய திமுக கூட்டணி, இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னும் அந்த வேகத்தை எடுக்கல, தேர்தலுக்கான வேலைகள்ல இன்னும் இல்லை, அப்படி பார்க்கல. ஏன்னா அதிமுகவுக்கு அந்த தேவை இருந்தது, பிஜேபிக்கு இப்படி ஒரு தேவை இருந்தது. அந்த அணியை கட்டமைக்க என்டிஏவில் இன்னும் சில பேரை சேர்க்கறதுக்கு வேண்டிய கட்டாயம் இருந்தது. என்டிஏல இருந்த அன்புமணி என்ன முடிவு எடுக்காமல் இருந்தார். இன்னைக்கு போய் சேரவும் தானே அது ஒரு செய்தி ஆச்சு. அப்போ அதிமுகவோட இருந்த பிரேமலை தான் இன்னைக்கு என்டிஏக்குள்ள வருவாங்களான்னு அதுக்கு ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. திமுகவுக்கு அந்த அவசியம் இல்லை. அவங்க இப்போ மெனக்கட்டுறது அதே வெளியில் இருக்கிற தேமுதிக மட்டும்தான். டாக்டர் ராமதாஸை சேர்க்கறத பற்றி பிரேமலதானுடைய முடிவை வச்சு தான் அவங்க யோசிப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. மற்றபடி வெளியில் வேறு கட்சிகள் இல்லை சார். அவங்க ஏற்கனவே அத்தனை கட்சிகள் ஆல்ரெடி இன்டாக்டாக இருக்கிறாங்க. அவங்க தொடங்க வேண்டிய வேலை சீட் ஷேரிங் தான். எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி, அதுக்கு இன்னும் நேரம் வரலை. அதனால இவங்க செய்கிறத பூரா அவங்களும் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவங்க இன்டாக்ட் நம்ம 5 வருஷமாக பேசணும், இவங்க அப்படி இப்படி கிடந்தாங்க, நம்ம அதையும் தானே திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு இவங்க வந்து நிற்கிறாங்க. இந்த களம் வேறு ஆங்கிளில் சூடு பிடிக்கும். இன்னும் குழப்பங்கள் தீரலை எல்லா அணிலையும், குறிப்பாக இந்த 2 அணிலையும். கட்சிகள் கூட அந்த யாருக்கு எத்தனை சீட்டு, எந்த தொகுதி அப்படிங்கிறதுல பிரச்சனைகள் வரதான் செய்யும். கடந்த 3 பொதுத் தேர்தலில் அதை ஸ்டாலின் சாமர்த்தியமாக ரொம்ப வெற்றிகரமாக சமாளித்தார். இந்த முறை அவருக்கு அந்த சவால் கூடியிருக்கு. ஏன்னா காங்கிரஸ் பொதுவெளியில் கேட்குறாங்க. திருமாவளவன் 1 வருஷம் முன்னாடி விசிகா பொதுவெளியில் கேட்டாங்க. இப்போ அவர் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி தெரியுது. ஆனாலும் அந்த ஆசையார் விட்டுருக்க மாட்டார். இடதுசாரிகளை தவிர அவர்களுக்கே ஒரு நேரத்தில் அப்படி முளைக்கலாம். சரி, அவங்க வேணால் நம்ம கேட்போன்னு கூட மார்க்சிஸ்டுகளுக்கு சில ஆசை வரலாம், இல்லை மார்க்சிஸ்ட்டுக்கு வந்தால் அவங்க சிபிஐக்கு ஒரு ஆசை வரலாம். மற்றபடி காங்கிரஸை தவிர வேறு யாரும் அவ்வளவு பிரச்சனையாக அதை எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்னு தோணுது. அதுக்கான முதல் புள்ளியை அன்புமணி வச்சுட்டாருன்னு நான் ஒரு பார்வை பார்க்குறேன். வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு அவர் ஒருத்தர் கோஷம் போட்டால் அதை அடக்கிறதுக்கான வாய்ப்பு எடப்பாடிக்கு சுலபமாயிடும். சரி, அந்த அணியிலே அப்படி அடக்கிட்டாங்கன்னா ஸ்டாலினுக்கு அந்த வேலை ஈஸி ஆகிடும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி தேமுதிக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, என்டிஏ கூட்டணியில் யாரும் எங்களிடம், எந்த தலைவர்களும் யாரும் எங்ககிட்ட பேசலை, கூட்டணி தொடர்பாக நாங்கள் முடிவெல்லாம் எடுக்கலை அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் மாநாட்டில் கூட்டணி தொடர்பான முடிவெல்லாம் எடுத்துட்டோம், விரைவில் அறிவிப்போம், பெரிய கட்சிகளே அறிவிக்கல, நாம ஏன் இப்போ அவசரப்படணும்னு சொன்னாங்க. ஒரு குழப்பம் இருக்குன்னு பார்க்கணும். ஆமாம், என்னோட ஒரு பணிவான கருத்து, அது அவ்வளோ சீரியஸாகவே எடுத்துக்க வேண்டாம் இந்த கருத்து. அது பிரேமலதாவை சார்ஜ் பண்ணல. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சார்
அந்த சூழலில் அந்த நேரத்தில் நமக்கு நம்ம கட்சிக்கு எது நல்லது அப்படின்னு சுயநல பார்வை பார்ப்பாங்க. கடைசி வரைக்கும் ஆஃபர் வந்துக்கிட்டு, அது தேமுதிக மாதிரி இப்போ கொஞ்சம் டிமாண்ட் இருக்கிற கட்சி, அது ஆஃபர் என்ன வருதுன்னு பார்த்துட்டு இருப்பேன். தப்பு இல்லை, தேர்தல் அரசியல் சார், வெக்கமே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் தள்ளி வச்சிடணும். யார் அதிகம் தர்றா என்ன நிதி, ஆமாம் தேர்தல் செலவுக்கு பணம் வேணும், இதில் மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, எவ்வளோ பார்ப்பீங்க, அதெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் என்ன தருவீங்க, உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சூடுபட்டுருக்கிறேன், வருஷத்தை சொல்லலாம் விட்டியோ தேதியை சொல்லலாம் விட்டியோ ராஜ்யசபா கொடுக்கல. இப்போ இதையெல்லாம் ரொம்ப உஷாராக கொஞ்சம் கவனமாக காய் நகர்த்த வேண்டிய நிர்பந்தம் பிரேமலதாவுக்கு இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் அப்படி எடுத்துட்டாங்க. என்ன சார் இவங்க என்ன பண்ணாமல், டைம் இருக்குது சார், நமக்கு வேணால் ஆர்வமாக இருக்கலாம், அவங்களுக்கு இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாழ்வாதார பிரச்சனை, சர்வைவல் பிரச்சனை, எது நமக்கு சரியாக வரும் அப்படின்னு ஒரு கணக்கு போடட்டுமே. ஓகே, இப்போ சீனியர் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒருவேளை திமுக கூட்டணியை நோக்கி நகர்கிறார் அப்படின்னா அங்க திருமாவளவனுடைய முடிவு என்னவாக இருக்கும், அதை அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவர் வெளிப்படையாகவே ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுத்துட்டாரு. டாக்டர் ராமதாஸ் எங்களுடன் வருவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஆனாலும் இறுதி முடிவை திமுக எடுக்கட்டும்னு சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தை அவ்வளோ சுலபத்தில் புறந்தள்ள முடியாது. அப்படி ஒருவேளை பிரேமலதாவும் வரலைன்னா ராமதாஸை சேர்க்க வேண்டிய கட்டாயம் திமுக கொஞ்சம் வரும். 1, 3, 5 கூப்பிட்டு கொடுக்கறது ஒன்று, அல்லது ராமதாஸை பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தம் திமுகவுக்கு வரும். எப்படின்னா, நில்லுங்க டாக்டர், நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் பையன் எங்கெல்லாம் நிற்கிறாரோ நில்லுங்கன்னா, அவர் இப்போ பையன் மேலே இருக்கிற வெறிக்கு 2 நாமினேஷனாக போடுறான் பாரு, ஒன்று தள்ளுபடி ஆனாலும் இன்னொன்று எப்படியாவது நின்றணும்னு அந்த அளவுக்கு வேகத்தில் இருக்கிறாரு. ஒன்று அவங்க நிற்கிற இடத்துல நிற்கிறது, அல்லது கூடுதலாக ஒரு 50-60 தொகுதிகளில் வலுவான இடங்களை நீங்களும் நிறுத்துங்கன்னு சொல்லலாம். ராமதாஸ் அதுக்கு உடன்படலாம், அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனும் கிடைக்கும். நாங்கள் கேட்ட தொகுதி கிடைக்கல, அதனால் நாங்கள் தனியாக நிற்கிறோம்னு சொல்லலாம். இல்லை சூழல் ஒரு மாதிரி நிரூபிச்சிச்சா திருமாவளவனும் கொஞ்சம் ஒப்புக்கொண்டார் என்றால், ஏன்னா ஏற்கனவே 2 பேரும் ஒரு அணியில் இருந்தவங்க தான், அப்போ வெற்றி கிடைக்கல அந்த அணிக்கு, ஆனாலும் இருந்து களம் கண்டவங்க தான். தலித் வாக்குகள் கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம் அல்லது பயம் திமுகவுக்கு இருக்கும். ஓகே, அது ஒரு பார்வை. ஏன் ஒரு சமூக நல்லிணத்துக்கு இதுவே ஒரு 2வது தொடக்க புள்ளியாக இருக்கட்டுமேன்னு ஒரு ப்ரெஷரை போட்டு அமல்படுத்தவும் வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே, அப்படியான சூழல் திமுக கூட்டணியில் உருவாகலாம். ஓகே, இப்போ முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே சமூக வாக்குகள் அல்லது சமூக பிரதிநிதிகள், இப்போ ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு உதாரணம் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எல்லா கட்சிகள்லையும் அந்த மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் டாமினேஷன் இருக்கு. அது இந்த தேர்தலில் கொஞ்சம் கூடுதலாக எதிரொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாமா? இருக்கும். அது ஒரு சுமையாக இருக்காதோன்னு தோணுது. ஏன்னா அப்படி வர்றவங்களை அவங்கவுங்க கட்சி சின்னத்தில் நிற்க வச்சுடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனி சின்னமும் இல்லை சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறோன்னு கேட்குறதுன்னா ஒரு தொகுதி கொடுக்குறாங்க, அதை வச்சு நீங்கள் அங்கீகாரம் வாங்க போகிறதில்ல ஜெயிச்சாலும். அதனால வாசன் போன்றவர்கள் நாங்கள் தனி சின்னத்தில் நிற்போம். அவர் ஒரு காலத்தில் வச்சிருந்தார், இப்போ எத்தனை தொகுதி கொடுக்குறாங்களோ பொறுத்து இருக்குது. நான் அந்த நீங்கள் சாதி அமைப்பில் சொன்னதுனால நான் அதை சொல்கிறேன். 1 or 2 கொடுத்தா அந்தந்த கட்சி சின்னங்களில் நிற்க வைக்கிற போது அது ஒரு சுமையாக இருக்காது. அதுவும் ரெட்டலை தானே, அதுவும் உதயசூரியன் தானேன்னு அந்த கணக்கில் போயிடும். அது நிர்பந்தமாக இருக்காது, சவாலாக இருக்காது. யாருக்கு கொடுக்கலாம் கொடுக்க வேணான்னு ஒரு இரவில் எடுக்கிற முடிவு தான் அது. எது சவால்னா, இந்த கட்சிகள் கூட அந்த தொகுதிகளை பிரித்து கொடுக்குற போது தன் கட்சிக்காரங்க பாதிக்கப்படுவான் இல்லையா. அப்போ ஒரே தொகுதியை 3 பேர் கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரியான சவால்கள் இந்த முறை அதிமுக கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா திமுக ஆல்ரெடி செட்டில்டு. அதிமுக இப்போ தினகரனே ஒரு புது வரவுன்னு வச்சுப்போம், அவர் ஒரு 10 தொகுதி 15 தொகுதி கேட்டாலும் அந்த 15ல் அதிமுக கனவுல இருந்திருப்பாங்க. பிஜேபியில் ஒரு 4-5 கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. கூட்டணி அரசியலில் தவிர்க்க முடியாத சங்கடம். இதை சமாளிக்கிறதா தலைவர்களுடைய திறமை. இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது, கூட்டணியில் நீங்கள் சொன்ன மாதிரி அமமுகவுக்கு ஒதுக்க வேண்டிய இடங்களை பாஜகவுக்கு, இப்போ உதாரணத்துக்கு இந்திய ஜனநாயக கட்சி மாதிரியான கட்சிகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதிமுகவினுடைய சில இலவச கொள்கைகளில் ஒத்துப்போகலை, இருந்தாலும் நாங்கள் பாஜக கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ பாஜகவுக்கான இடங்கள் ஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் உருவாகும். அப்படி சொல்லி தான் பிஜேபி கணக்கு தொடங்க போகிறாங்க. அதில் சில பேர் நிர்பந்தப்படுத்தி தாமரையில் நில்லுங்கன்னு கூட அவங்க ஒரு கணக்கு உள் கணக்கு வச்சிருக்காங்க. உள் ஒதுக்கீட்டில் உள் கணக்கே வச்சிருப்பாங்க. ஆமாம், பட் அது எவ்வளோ தூரம் சாத்தியம் இல்லை. தினகரனுக்கு அது சரி வராது. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு சின்னம் வச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு சட்ட சிக்கல் அல்லது ஒரு விதிமுறை இடிக்குதுன்னு சொல்லி இன்னும் குக்கர் கொடுக்காம இருக்கிறாங்க இந்த தேர்தலுக்கு. ஏன்னா டெட்லைன் முடியல. இந்த புதிய கட்சிகளுக்குன்னு 2 பேர் கொடுத்துருக்குறாங்க. அவர் குக்கரில் நிற்கிறது தான் அவருக்கு மரியாதை. அல்லது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ரெட்டலிலே நிற்கிறது கௌரவம் கூட, பெருமையும் கூட. நிற்கிற கேண்டிடேட்லாம் பெருமையாக நினைப்பான். தினகரன் என்ன அப்படி நினைக்காம இருக்கலாம், இல்லை நியாயமான காரணங்கள் இருக்குது, காயப்பட்டவர் அவர். மற்றபடி தாமரைக்குள்ளே போய் சிக்கிறதுங்கிறது, கூட்டணியில் இருக்கிறது வேறு, அந்த சின்னத்தில் நிற்கிறது வேறு. இப்போ ஓபிஎஸ்ஸே வரான்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு அலுமினிய பாத்திரம் கூட கொடுங்க, அதில் கூட நின்றுட்டு போகிறேன், தாமரை வேண்டான்னு தான் சொல்லும் அந்த மனசு, உள் மனசு சொல்லும் அதை. ஆனால் பிஜேபி அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ண பார்ப்பாங்க. எத்தனை பேர் தாமரையில் ஜெயிக்கிறாங்கன்னு அவங்க ஒரு கணக்கை காட்டணுன்ட்டு அவங்க சில முயற்சியில் எடுப்பாங்க. ஸோ இந்த சமுதாய அமைப்புகள்னு இருக்குல்ல, அவர்கள் சிறிய கட்சிகள்னு சொல்லப்படுறவங்கள, இப்போது எடப்பாடி ஸ்டாலின்னு நான் சொன்ன திமுக அதிமுகன்னு,
பிஜேபி ஒரு கணக்கு போட்டு தாமரையில் இத்தனை சீட் நம்ம நிற்க வச்சிடணும் அவங்க ஒரு கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அதுதான் நானும் கேட்க வந்தேன். இப்போ 26 தேர்தல் களம் 4 முனை போட்டின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படிலாம் இல்லை, இது இந்தியா வெர்சஸ் என்டிஏ தான் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத அந்த நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு பாஜக ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க. இல்லை, அண்ணாமலை மாநில தலைவராக வந்ததுலேருந்தே அதை நோக்கி தான் போனார். ஆனால் நிஜம் அது வரல. பிரதான போட்டி திமுக அதிமுக தாங்கிறத நான் இப்போ புதுசாலாம் சொல்ல நீண்ட காலமாக சொல்கிறேன். ஆனால் உங்கள் 2 பேருக்குமே த்ரெட்டு விஜய்னு ஒருத்தர் வரார், கவனமாக இருங்க. இடதுசாரிகள் கூட கவனப்படுற அளவுக்கு ஒரு எல்லார் ஓட்டையும் வாங்குறார். இப்போ 100 இளைஞர்கள் போய் விஜய்க்கு பின்னாடி போகிறாங்கன்னா அதில் 5 பேராவது பொது உடைமை சித்தாந்தத்தில் நம்பிக்கை உடையவனா, அந்த புக்கை படித்து பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறவனா இருப்பான். அவன் கூட அந்த புக்கை தூக்கி போட்டு அவர் பின்னாடி ஓடுறான்னா ஏன்னு இடதுசாரிகள் யோசிக்கணும். சீமான் யோசிக்கணும். அண்ணாமலை நம்பி வந்த இளைஞர்கள் பிஜேபிக்காக இல்லை, அண்ணாமலைக்காக போனவர்கள் பிஜேபின்னு தான் சார் கவலைப்படணும். எல்லோருக்குமே பாதிப்பு இருக்கு. ஸோ போட்டிங்கிறது நான் யாரையுமே குறைச்சி இன்னொன்று சொல்லட்டுமா, ஒரு ஆங்கிளில் சார் கடைசி வரைக்கும் கட்சி தொடங்கின நாள் முதல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிச்சலாக தனியாக நிற்கிற ஒரே தலைவர் சீமான் தான் அப்படின்னு அவரை நோக்கியும் இளைஞர்கள் போவாங்கல்ல. அவருக்கு இது மிகப்பெரிய சவால் தான். ஒரு புதிய வரவு வந்த பிறகு தான் வாங்கிய 9% வச்சு அதிகபட்சம் அதை தக்க வைக்கிறது பெரிய சவாலாக இருக்கும். ஆட்சியை பிடிக்கிறது இலக்கு, வாழ்த்து சொல்லுவோம் நம்ம. முதல் சவால் அதை தக்க வைக்கிறது தான். எவ்வளவு பெரிய பிரபலம் வந்தாலும் என்னை நம்பி என் கொள்கைக்காக, என் வாக்குக்காக, என் முகத்துக்காக, என் பேச்சுக்காக வந்தவன் என் பின்னாடி தான் நிப்பான்னு காட்ட கட்டாயம் சீமானுக்கு இருக்கு. அது மாதிரி தங்களுடைய ஓட் பேங்கை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தம் எல்லா கூட்டணிகளுக்கும் இருக்கு. அதனால தான் விஜயை பார்த்து எல்லாரும் மிரள்றாங்க. ஸோ நீங்கள் விஜயை புறக்கணிச்சிட்டாதான் இந்த இருமுனை போட்டின்னு சொல்ல முடியும். விஜய் அப்படி புறக்கணிக்க நான் தயாராக இல்லை. அவர் செயல்படாமல் இருக்கலாம், 1 மாசமா அவர் மீது பல விமர்சனங்கள் இருக்கலாம். அவர் கட்சி பேரையே சொல்ல தெரியாத, எழுத தெரியாத கூட இன்னைக்கு விசில்ங்கிற வார்த்தை இந்நேரம் தமிழ்நாடு முழுக்க போய் சேர்ந்துருக்கும் சார். விசிலை பார்த்து போடுவான். அந்த கேண்டிடேட் பேர் வெங்கடேசா, ராமசாமியா, குப்புசாமியான்னு கூட படிக்க மாட்டான். விசிலில் போடுன்னு முடிவெடுத்தவன் பல லட்சம் பேர் வந்துட்ட பிறகு எல்லா இயக்கங்களுமே கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஓகே, இப்போ விஜயை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அவரை சிபிஐ சம்மன் பண்ணி விசாரிச்சதோ அல்லது ஜனநாயகனுக்கான அந்த சென்சார் சிக்கல்களோ, இதெல்லாம் அரசியல் ரீதியா அவர் ஏதாவது முடக்கிடுச்சு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? முடக்கவும் செய்யாது, அனுதாபத்தை கூட்டி அவரை மேலையும் கொண்டுட்டு போகாது சார். ஜனநாயகன் இஷ்யூ ஒரு சில நாள் கூத்து. ஏதோ ஒரு வகையில் அது ஒரு ரிசல்ட் வரப்போகுது, படம் ரிலீஸ் நல்லானா ஓட போகுது, இல்லாட்டி ஓடவே போகுது. அதெல்லாம் ஒரு சில நாள் கூத்து. சிபிஐ விசாரணை பொறுத்த வரைக்கும் அது இவர் தான் குற்றவாளின்னு கன்விக்ட் பண்ணி பின் பாயிண்ட் பண்ணி கன்விக்ட் பண்ணுற வழக்கே அது இல்லை. நான் முதல் நாள்லேருந்து சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் என்னதான் ஒருத்தனை சும்மா சார்ஜ் பண்ணி நீங்கள் ஜெயிலே போட்டாலும் வழக்கு கோர்ட்டில் நிற்காது. சரிதானா? அது ஒரு ரெகுலேஷனை ஃபிட் பண்ணுறதுக்கு, சரி இனிமேல் இப்படி நடத்துங்க, இனிமேல் இப்படி நடத்தாதீங்கன்னு சொல்கிறத நோக்கி தான் அது போகணும். இதை எவ்வளோ தூரம் உறுதியாக இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் இருக்குது. விஜயை நம்ம பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இதான் சார். ஒரு கிரைசிஸ் வந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணுறார் அப்படிங்கிறதுக்கு நம்மளும் புக்கை திறந்து வச்சு உட்காந்துட்டே இருக்கோம். அவர் பாடம் நடத்துகிற மாதிரியே இல்லை. நம்ம எதை வச்சு அவரை பார்க்கறது, படிக்கிறது. ஒரு தலைவர் சொல்கிறது, சொல்லாதது, மௌனம், வார்த்தைகள் எல்லாமே மக்கள் பாடி லாங்குவேஜ், ஓரல் லாங்குவேஜ் பார்த்துக்கிட்டு தான் சார் இருப்பாங்க. இவர் எதுக்குமே வாய்ப்பு கொடுக்க மாட்டார். இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறார், லவுஞ்சில் போய் உட்காந்தா 4 தலைவர்களை பார்ப்பார், அந்த தலைவரோட வர்ற பிஏக்களை பார்ப்பார், ஏதோ 4 வார்த்தை காதில் விழும், அதை கூட அவர் விரும்ப மாட்டார். எவ்வளோ நாளைக்கு சார் நீங்கள் ஸ்பெஷல் ஃப்ளைட்லேயே போவீங்க? உங்கள் காசு, நீங்கள் உழைச்சது, உங்கள் வேர்வை செஞ்சு நீங்கள் உழைச்சது, அண்ணாமலை மாதிரி நண்பர்கள் கொடுத்த பணம் அல்ல. ஆனாலும் மக்களை விட்டு நீங்கள் அந்நியப்பட்டுக்கிட்டே போகிறீங்க. அதை விஜய் மறக்கவே கூடாது. இன்றைக்கி சொகுசாக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நினச்சபடி டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டு வரலாம். நீங்கள் எவ்வளோ நாளைக்கு சார் ஸ்பெஷல் ஃப்ளைட் போவீங்க? அப்புறம் இந்த மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் கிட்ட இப்போ பொதுக்கூட்டத்துக்கு வந்தாலும் என்னையை தடையை விட்டு தள்ளி விடுறியா பவுன்சர் வச்சு? ஏர்போர்ட்டில் 4 மக்கள் பார்க்கலான்னா அதுக்கு வாய்ப்பு, 4 விஐபிகள் பார்க்கனா கூட அதுக்கு வாய்ப்பு தர மாட்டேன். நீங்கள் யார்? உங்கள் அரசியல் என்ன? ஓகே, பல குழப்பங்கள் இருக்குது. இப்போ வைத்திலிங்கத்தை போய் திமுக சேர்ந்தாங்க, அவருடைய சாய்ஸில் இருந்த இன்னொரு கட்சி தாவேகா தான், கட்சியிலே சேர்றது. அந்த ஒரு அறிக்கையை பார்த்து தான் மிரண்டார்னு கேள்விப்பட்டேன். உசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், செங்கோட்டையன். ஆதவ் அர்ஜுன் கீழே செங்கோட்டையன் மிரண்டுட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய அரசியல் அனுபவம் வேற சார். கட்சி உங்க கட்சியா இருக்கலாம், இவங்களுடைய அனுபவம், உழைப்பு, செல்வாக்கு வேணும் தான் நீங்க கட்சியில சேர்க்குறீங்க. அப்போ அவர் எங்க வைக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ தலைமை பண்புங்கிறது கேள்விக்குறியாகுது. செங்கோட்டையன் நான் மேலே போடுறேன், ஆனந்த் இங்க வாங்க, ஆதவ் இங்க வாங்க, இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு விட்டுறணும் சார். அதுதான் சார் லீடர்ஷிப். ஆதவ் என்ன நினைச்சுக்குவாரோன்னு நினைச்சிட்டாலே ஒரு லீடரே கிடையாது. அப்போ நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு தவறான மெசேஜை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டார் விஜய். யார் வேணாலும் வாங்க, அவங்கள நான் இப்படி தான் வைப்பேன்ற ஒரு மெசேஜை கொடுத்தனால எல்லாம் மிரண்டு போய் இருக்கிறாங்க. ஃபோன் போகிறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். தாவேக்காக்கு வரலாமான்னா விஐபிக்களை சொல்லுவாங்க. ஸோ இப்போ கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சு இவ்வளவு நாட்களாகியும் தாவேக்காவை நோக்கி
யாரும் போகாம இருக்கிறதுக்கும் அதே தலைமை பண்புல இருக்கக்கூடிய லேப்ஸ் தான் காரணம் அப்படின்னு ஆமா, அதுல பல கேட்டகரி இருக்கு. தலைமை பண்புல பல விஷயங்கள் என் பார்வையில் இருக்கு. அவர் எப்படி நடத்துறாரு கட்சியை, ஒரு பிரச்சனை எப்படி அணுகிறார், பிரச்சனையில் என்ன கருத்தை சொல்றாரு, திருப்பரங்குன்றத்தை பத்தி வாயே திறக்க மாட்டாரு, கொள்கை எதிரின்னு சொல்றாரு, அந்த கொள்கை எதிரி மாங்குன்னு போட்டு குத்துறான், ஒரு வார்த்தை கூட மீயாவன் கூட வரமாட்டேது, எல்லாரும் பார்ப்பாங்கல்ல சார். ஆமா. அப்ப நம்ம போய் எந்த இடத்துல அக்கமடேட் ஆகிறது? நமக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்கு, நமக்கு ஒரு இது வந்தா ஒரு தோழமை கட்சிங்கிற முறையில் அது குரல் கொடுப்பாரா? எத்தனை கேள்வி வரும் சார். ஆமா. சாதாரண பிரஜை நமக்கே கேள்வி இருக்கு சார், இருக்கணும் சார். நாளைக்கு நான் ஒருவேளை நல்ல நேரமோ கெட்ட நேரமோ விஜய் முதலமைச்சர் ஆயிரான்னு வச்சுப்போம். யாருக்கு முதலமைச்சர்? உங்களுக்கு, எனக்கு, நமக்கு. ஸோ அவர் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குற உரிமை நமக்கு இருக்கு சார். உங்களுக்காக எல்லாரும் குரல் கொடுக்குறான். அரசியல் எதிரி குரல் கொடுக்குறார், கொள்கை எதிரி குரல் கொடுக்குறார், பொதுஜன குரல் கொடுக்கு. ஒரு நயா பைசா பிரோஜனம் இல்லாமல் நம்ம 2 பேரும் கண்ணை வலிக்க நம்மளும் குரல் கொடுக்குறோம். சென்சார் போர்டு உறுப்பினருக்கு அந்த அதிகாரம் கிடையாது, நீக்க வைக்கிற அதிகாரம் இருக்கு, புகார் தர்ற அதிகாரம் இல்லைன்னு சொல்றோம். அதை பத்தி ஒரு வார்த்தை கூட ஒரு கவலைப்பட மாட்டார். பலாயிரம் பேருடைய உழைப்புல வந்த படம், சில 100 கோடிகள் போட்ட படம், உங்க படம், உங்க கடைசி படம். ஒரு சுயநல பார்வை பார்த்து கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. பேசாதவர் மக்களுக்காக எப்படி பேச? அப்போ நாளைக்கு ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டா தமிழ்நாட்டு உரிமை ஏதாவது பறி போகுதுன்னா, முல்லை பெரியாறுல 2வது டேம் கட்டுறான்னு கேரளா கட்ட ஆரம்பிச்சா அப்பயும் எப்படி மௌனமாவே இருப்பாரா? மேகதாதுல கட்ட ஆரம்பிச்சா மௌனமாவே இருப்பாரா? பிஜேபி கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம இருந்தா, இல்ல காங்கிரஸ் ஒருவேளை ஆட்சிக்கு வந்து கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம இருந்தா, இப்படி மௌனமா இருந்தா நம்ம இவரை நம்பி எப்படி ஆட்சியை கொடுப்பதுன்னு குறைஞ்சபட்ச அரசியல் அறிவுள்ள சாதாரண பிரஜை நினைப்பானா மாட்டானா? விஜய்க்கு இந்த என்ன சொல்றது, இந்த பயம் இருக்கணும் மனசுல, நம்மளை கவனிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பயம் இருந்தாலே அது ஒரு தார்மீக பயம். பயம்னா நாட் இது மற்றதை சொல்லலை, ஒரு தார்மீக பயம் இருக்கணும் சார். ஒரு தலைவனுக்கு ஆன்சரபிள் டு த பீப்புள் அந்த எண்ணம் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அவருக்கு துளி கூட என்ன வரல. ஓகே. ஸோ இப்படியான ஒரு சூழல்ல எந்த நம்பிக்கையில காங்கிரஸ் வந்து தாவேக்கவை நோக்கி போகணுங்கிறத இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுறாங்க? ஒரு பேர கருவியா, பேர வலிமையை அதிகப்படுத்துறதுக்காக இருக்கலாம். என்ன காரணமோ திமுக மேல சில வெறுப்பு வந்திருக்கு சில தலைவர்களுக்கு. அது தனிப்பட்ட உள்ளூர் பிரச்சனைகளும் காரணம். இல்லை அடிக்கிற காசு பூரா அவங்களே அடிக்கிறாங்க, நமக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்கிறதா பிரதான காரணம். இதெல்லாம் பெரிய ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுதான் லிட்டரலாக அப்படி சொன்னால் அது தப்பு தான். அது அரசியலில் வந்துட்டா நீ ஒரு 100 ரூபா சம்பாதிச்சு ஒரு 10 ரூபாய் கொடுத்து விடுப்பான்னு சொல்கிற பேச்செல்லாம் நடந்துருச்சு. அதுவும் முக்கியமான காரணம். எங்களுக்கு மரியாதை இல்லை, மரியாதைக்குள்ள இதெல்லாம் அடங்கியிருக்கு, இந்த பெட்டியெல்லாம் அடங்கியிருக்கு. நான் நக்கல் பண்ணல சார், அரசியல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு காசு வேணும் சார். ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில் போகிற ஒரு கல்யாண நாள் அன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபா இல்லாமல் அந்த கார் வெளியில் போயிட்டு இப்படி வர முடியாது. அதாவது வருமானத்தையே பார்க்காத எம்எல்ஏக்கு இது பொருந்தும். 100 ரூபா 200 ரூபா கவரில் வச்சு கொடுத்தா கூட ஒரு 20 கல்யாணம் 30 கல்யாணம் டீசல் செலவு, அங்கே வர்றவனுக்கு டீ காஃபி இதை வாங்கி கொடுக்குறக்கே அவ்வளோ செலவாகுதுல்ல. அந்த செலவுகளை பற்றி என்னைக்காவது திமுக எங்களை பார்த்து கவலைப்பட்டுச்சான்னு சில எம்எல்ஏக்கள் என்னிடமே கேட்டதும் உண்டு. அது பத்திரிகாரனுக்கு எல்லாம் காதுக்கு வரும்ல, அதில் சிலதை தான் சொல்கிறேன், சிலதெல்லாம் சொல்ல முடியாது. ஆமாம். ஸோ அதுவும் ஒரு காரணம், வருத்தம் திமுக மேலே வருத்தப்படுறதுக்கு. அவர்களும் அதை புரிந்து கொண்டதாக தகவல். ஓகே. ஸோ அப்போ புரிஞ்சுக்கிட்டா சரி, அதுக்கு மேலெல்லாம் கேட்காதீங்க, அது சுமூகமாக கூட்டணி போகும் அப்படி வச்சுங்க. அப்படி அதுக்கான ஒரு ஏதுவான சூழல் உருவாகும். ஏன்னா அந்த சமீபத்தில் கடைசியாக நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு கூட்டணிக்கு சேதாரம் இல்லைன்னு தகவல். ஓகே. நம்ம அதிக இடம் கேட்போம், அமைச்சரவையில் இடம் கேட்போம். அப்போ அந்த கேள்வியை தான் ஸ்டாலின் எப்படி சமாளிக்க போறா நம்ம ஆரம்பத்தில் நான் சொன்னேன். கொஞ்சம் பொறுங்க, தமிழ்நாட்டுக்கு அது சரி வராது அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம். இல்லை இப்போ சொல்ல வேண்டாம், முடிஞ்சிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லலாம். அதிகாரங்கிறது அமைச்சர் மட்டும் இல்லை, வாரிய தலைவர் இருக்கு, மேயர் இருக்கு, உள்ளாட்சி அமைப்புகளில் பதவிகள் தர்றோம், ராஜ்யசபா இருக்கு, இப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம். இல்லை வேறு வழியே இல்லை, சரி 2 மந்திரி ஒப்பந்தத்தில் எழுத வேண்டாம்னு சொல்லலாம், எழுதியும் கொடுக்கலாம், லெட்டரை வெளியே விட்டுறாதீங்கன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு புள்ளியில் வந்து சமாதானம் ஆயிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இந்த வலிமையை நீட்டிக்க செய்கிற வாய்ப்பை தான் விஜய்ங்கிற அந்த வாசல் திறந்து வச்சது மூலமா காங்கிரஸுக்கு மற்ற எல்லா இயக்கங்களுக்கும் கொடுத்துருக்கு. நீ கொடுக்குறியா இல்லை அங்கே போவா? இப்ப திமுகவும் அதிமுகவும் அவங்களை கூட்டணியாவோ இல்ல தனித்தனி கட்சியாகவோ, நீங்க சொன்ன மாதிரி அந்த வெர்சஸ் போட்டியில திமுகவும் அதிமுகவும் விஜயை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க தேர்தல் களத்துல? நீங்க சொன்ன மாதிரி விசில்ங்கிறது ஈஸியா எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்துரும், கழுத்துல கயிறு போட்டு கட்டி ஊதி காட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது அது அவங்களுக்கு சேலஞ்சா இருக்குமா? இல்ல, அது விஜய் களத்துல வைக்க போற வார்த்தைகள் இருக்குல்ல, பிரச்சார வியூகம், யுக்தி இருக்குல்ல, அதுல யார் அடிக்கிறாரோ அவங்க தான் முதல்ல. இப்போ திமுக அடிச்சா அமைதியா இருக்கும், அதிமுக அடிச்சுக்கோம்பாங்க. அது மாதிரி அண்ணாதிமுக போட்டு சாத்தினா திமுக கொஞ்சம் வேடிக்கை பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அண்ணாதிமுக பக்கம் அவ்வளோ விமர்சனங்களை வைக்க மாட்டார். ரொம்ப திமுக மீதான விமர்சனத்தை ரொம்ப கூர்மைப்படுத்திட்டார். கூர்மைப்படுத்தின அந்த ஆயுதத்தை கொஞ்சமாவது யூஸ் பண்ணி பார்ப்போம்னா அது தொடர்வார்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ அவர் பயன்படுத்த போற வார்த்தைகள் வாதங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த இருவருடைய செயல்பாடும் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஆக மொத்தம் 2 பேருமே அவருடைய வளர்ச்சியை ரசிக்க மாட்டாங்க. இப்ப இந்த பக்கம் நீங்க சொன்ன மாதிரி பாஜக குறித்து இதுவரைக்கும் பேசல, அவருடைய பர்சனல் பிரச்சனைக்கு பேசல அப்படின்னாலும்
குறைந்தபட்சம் தேர்தல் களத்திலேயாவது அவர் சொன்ன கொள்கை எதிரியான பாஜக அதிமுக கூட்டணியில் இருப்பாங்க. அப்ப அவங்களை கூட விமர்சிக்காம திமுகவை மட்டும்தான் விமர்சிக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட பிளானா இருக்கும். அப்படி ஒன்று இருந்தால் அதுவும் தேர்தல் களத்தில் பேசு பொருளாக மாறும். ஓகே. திமுக அதை ஒரு பெருசாக எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ உங்ககிட்ட என்ன வெளிப்படைத்தன்மை இருக்குது, என்ன நேர்மை இருக்குது, சாதாரண பொதுஜனமும் அவனுக்குள்ளே கேட்டுக்குவான். நான் திருப்பி சொன்ன அவனுக்கு ஃபோரம் கிடையாது. அவனாக யோசிப்பான், என்னடா 2 பேரும் சரியில்லைன்னா ஒருத்தனை போட்டு தாக்குறான் அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. ஆட்சியில் இருக்கிறாங்க, நான் அவங்களை எதிர்க்கிறேன்னா இப்போ மத்தியில் பிஜேபியில் என்ன எதிர்க்கட்சி வச்சுல உட்காந்துருக்குது, அவங்களும் தானே ஆளுங்கட்சி. அவங்களை எதிர்க்க வேண்டிய நேரத்தில் கூட எதிர்க்க மாட்டுறாருங்கிற இந்த புரிதல் இருக்கிற மாநிலம் தான் தமிழ்நாடுங்கிற எண்ணம் முதல்ல விஜய்க்கு வரணும். ஓகே. இப்போ சில தகவல்கள் வருது, அது ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் பேசக்கூடியதாக கூட இருக்கலாம். அவருக்கு இருக்கக்கூடிய இந்த நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு ஒருவேளை தேர்தலில் போட்டியிடாம போறது அப்படிங்கிற முடிவை நோக்கி கூட அவங்க போகலாம் அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா? அது விஜயை சிறுமைப்படுத்துகிற கருத்துன்னு நான் பார்க்குறேன். ஓகே. அப்படியெல்லாம், ஏன்னா இந்த கட்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் எத்தனை ஆலோசனைகள் நடத்தியிருப்பார், என்னவெல்லாம் எதிர்ப்பு வரணும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல எல்லாம் விஜயை குறைச்சி மதிப்பிட மாட்டேன். எல்லாம் தெரிஞ்சு ஒரு கை பார்த்துடலான்னு தானே அவர் வராரு. ஆளுங்கட்சியை இவ்வளவு தீர்க்கமா எதிர்க்கிற போது பாராட்டினவன் நான். அந்த உறுதியை நான் பார்த்தேன். அது ஒருத்தட்ட மட்டும் காட்டுறீங்களே, அது இன்னொரு இடத்துல இல்லைங்கிற போது அந்த உறுதியை கேள்விக்குரியதா மாறுதுங்கிறது தான் நம்ம சுட்டி காட்ட விரும்புறோமே தவிர, ஒரு இயக்கத்தை தொடங்கிடணும், அதில் எவ்வளோ செலவாகும், என்ன பார்க்கலாம், எங்கே இருந்தால் எதிர்ப்பு வரும்னு எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் ஜஸ்ட் லைக் தட் இப்படி புறக்கணிக்கிறேன்னு சொல்ல மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இவங்களையெல்லாம் தாண்டி நீங்கள் இப்போ விஜய் தனியாக கூட போட்டி போடலாம் அப்படிங்கிற சூழலையெல்லாம் தாண்டி இவர்களுக்கெல்லாம் மாற்று அரசியலை தொடர்ந்து களத்தில் முன்வைக்கிறது நாம் தமிழர். தொடர்ந்து தனித்து தான் போட்டி அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த தேர்தல் அந்த சீமானுக்கே வலை வீசுறதா வேற 2 நாள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகே. என்டிஏல எப்படியா சேர்த்துடலாம் அப்படின்னு சில பேர். அப்போ என்டிஏன்னா அவரை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கணும்னு சில பேர் ஆசைப்படுறாங்க. சில பேர் இல்லை துணை முதலமைச்சர் வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்கன்னு ஒரு ஃபீலர் சிலது நடக்குது. பட் வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்படி ஒருவேளை இணைஞ்சா அதிமுக அணி வலுப்பெறும், சீமான் பலம் இழப்பார். விஜய்க்கு இருக்கிற அதே தியரி தான். சீமான் இப்போ சேர்ந்தா கூட சமாளிக்கலாம். ஆனால் சீமான் பேசுகிற அரசியல் கொள்கை அரசியல். 9% ஓட்டில் ஆட்டோமேட்டிக்காக அது 5-4 குறைஞ்சிடும். அவர் போய் சேர்றேன்னு ஒரு அறிவிப்பு விடுவார் இல்லையா, அந்த நாளே அந்த 9-5 மாறும். விஜய்க்கு என்ன சங்கடம்னா, நீங்கள் 2 பேரும் சரியில்லைன்னு கட்சி ஆரம்பிச்சிங்க, சரி அப்படிலாம் சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குற மாதிரி சந்திக்கிற முதல் தேர்தலில் தனியாக நின்று 2 பேரை எதிர்த்து சந்திச்சாதான் குறைஞ்சபட்சம் விஜயகாந்த் வாங்கின மாதிரி 10% வாங்க முடியும். ஆனால் முதல் தேர்தலையே யாரா வருவான்னு இப்போ காங்கிரஸ் சேர்க்கறனால கூட ஒன்றும் பெருசாக வராது. திமுகவோ அண்ணாதிமுக எங்கேயாவது போய் செட்டில் ஆயிட்டாருன்னா அந்த பலவீனத்துக்கு அவர் ஆளாவார். அவருடைய அரசியல் வளர்ச்சி தடைப்படும். துணை முதலமைச்சராகவே கூட ஆவார். நான் திரும்பி சொல்கிறேன், விஜய் அதிமுக அடையப்பட்டிருக்கிற என்டிஏல சேர்ந்தால் அந்த அணியினுடைய வெற்றி வாய்ப்பு 70%க்கு மேலே இருக்கும். அதை நான் மறுக்கவே மாட்டேன். சரிதானே? ஆனால் அது அதிமுக எடப்பாடியை முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சிடும், விஜயையும் துணை முதலமைச்சர் உட்கார வச்சிடும். விஜயனுடைய அரசியல் வளர்ச்சி அதோட முடிவுக்கு வந்து வளர முடியாது சார், வளர விட மாட்டாங்க சார். ஓகே. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் திமுக அதிமுகவுக்கான அந்த தொகுதி பங்கீடுகளில் இருக்கக்கூடிய சவால் குறித்து பேசும்போது, ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு உத்தேச பட்டியல் வெளியாச்சு. அப்போ அதில் அதிக இடங்களில் அதிமுக போட்டியிடணும்னு நினைக்கிறாங்க, தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கான அந்த இடங்கள் அப்படிங்கிறத பேசினாங்க. அதை வலியுறுத்துற விதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்தியில் மோடி ஆட்சி, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அப்படிங்கிறத அதை பிரிச்சு சொல்றாரு. ஸோ அப்போ அந்த முடிவில் அவங்க உறுதியா இருக்காங்க. குறைஞ்சது 150 தொகுதியிலாவது போட்டியிடணுங்கிறதுல உறுதியாக இருக்கணும். அப்பதான் அதிமுகவுக்கு மரியாதை சார். இல்லாட்டி அதிமுக தன் கட்டுப்பாட்டை இழந்து விட்டதுன்னு அர்த்தம். சாவியை கொடுத்து வச்சாங்கிறதுலாம் நான் சொன்னேன், அது வேற. கட்சியவே கொடுத்துட்ட மாதிரி அர்த்தம் ஆயிடும். 150 தொகுதியில் நின்னாதான் தனித்த ஆட்சிங்கிறது கூட அது எவ்வளோ தூரம் உறுதியாக இருக்காரு இருப்போம். அந்த நம்பர்ல நின்னாதான் அந்த கட்சிக்கு கௌரவம். ஆமா. அதே மாதிரியான நெருக்கடி இப்ப திமுகவுக்கும் அங்க இருக்கு. ஆமா, அவங்க போனோட 172 173 சில அமைப்புகள் தனிநபர் கட்சிகளை எல்லாம் கழிச்சுட்டு பார்த்தா 170+ அவங்க நின்னாங்க. இப்போ அந்த எண்ணிக்கை குறைஞ்சிடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. ஒருவேளை அதில் குறைஞ்சா கூட ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு 5, திருமாவளவனுக்கு ஒரு 2, இப்படி முடிஞ்ச வரைக்கும் அதை சுருக்கப்பட்டு 160க்கு குறையாம பார்த்துக்குவாங்க அவங்க. ஓகே. அப்போதானே சேதாரமெல்லாம் போக தனிப்பெரும்பான்மை வர முடியும்னு அவங்களும் ஒரு கணக்கு போடுவாங்கல்ல சார். இப்ப சமீபமாக கடைசியா நடந்த மாணவர்களுக்கான மடிக்கணினி, பொங்கலுக்கான 3000 ரூபாய், நிறைய விடுபட்ட மகளிருக்கான உரிமை தொகை அப்படின்னு நிறைய விஷயங்களை அறிவிக்கும் போது திடீர்னு ஒரு 5 வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறாரு. அது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஒரு பேசு பொருளாக இல்லை, தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அது தேர்தல் பிரச்சாரத்திலையும் தொடர்ந்து சொல்ல போறாரு. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் இல்லைன்னு சொல்ல, பேசு பொருளாக வச்சிருக்கிறது தான் அதனுடைய ஃபர்ஸ்ட் சக்சஸ். கலைஞர் அது சொன்ன கதாநாயகனே இதான்னு சிதம்பரம் சொன்ன உடனே அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்த மாதிரி
ஒரு வாரம் கழிச்சு கூட அல்லது ஒரு வாரம் முன்னாடியே சிந்திக்க ஆரம்பிச்சு ஒரே ஒரு திட்டத்தை புதுசாக அறிவிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம விவாதிச்சுட்டு இருந்திருப்போம். ஓகே. ஆனால் ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக சொல்கிறார். 1000 கொடுக்குறாங்களா, நான் 2000 கொடுக்குறேன். பெண்கள் போகிறாங்களா, இனிமேல் ஆம்பளைங்களும் போகலாம். இப்படி ரெஃபர் பண்ணி சொல்கிற போது அப்போ எங்களை கெனான் ஜெராக்ஸ் மிஷினை வச்சு ஜெராக்ஸ் எடுத்து அறிவிக்கிறேன்னு ராஜா கிண்டல் அடித்தார், டிஆர்பி ராஜா. அந்த விமர்சனத்தை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து எம்ஜிஆருடைய பிறந்த நாளில் ஜோசியர் குறித்து கொடுத்த நல்ல நேரத்தில் நீங்கள் அதை கிட்டத்தட்ட பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு புது விஷயத்த சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவத்தை எடப்பாடியே கொடுத்துருக்கணும். ஓகே. கொஞ்சம் மெனக்கட்டு ஒரு விஷயத்தை புதுசாக அறிவிச்சிருந்தாருன்னா மீதி 5 தேவையில்லாத திட்டம் சொல்லணும். நீங்கள் நான் உட்பட எல்லோரும் பயனடைய போகிற திட்டம் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. பேசப்படுகிற விஷயமா வச்சு அந்த தாக்கத்தை உறுதிப்படுத்துகிறதா இருந்திருக்கும் ஒரு புது 1-2 விஷயங்கள் அதில் இருந்திருந்தா. மற்றபடி 2 வீலரா ட்ரை வீலரா அதெல்லாம் கூட எல்லாம் பழைய விஷயம் சார். விஜய் 4 வீலரே வாங்கி தரேன், வீட்டுக்கு ஒரு கார் லட்சியன்ட்டார் சார். ஸோ அதுவும் புது விஷயமே இல்லை, வேற மாதிரி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஓகே. இப்போ இன்னும் ஒன்று காலம் முடிஞ்சிடல, முழுமையான தேர்தல் வாக்குறுதி போது கண்டிப்பாக ஒரு சேர்க்கலாம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையா. ஓகே. ஸோ இப்போது இருக்கக்கூடிய நிலையில் நிறைய கருத்து கணிப்புகள் வருது, ரொம்ப ப்ரீமெச்சூர்டாக வரக்கூடிய கருத்து கணிப்புகள் வருது. தற்போதைய நிலை ஆஸ் ஆஃப் நோ, இன்று இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணிகளினுடைய நிலையை பொறுத்து யாருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்க? சீமான் தனியாக நிற்கிறார், விஜய் இறுதி வரை உறுதியாக இருந்து வேற வழி இல்லாமல் தனியாக நிற்கிறார். திமுக தலைமையில் ஒரு அணி, அதிமுக தலைமையில் ஒரு அணின்னா இன்னைக்கு நிலைமைக்கு அட்வான்டேஜ் திமுக தான். பணபலம், அதிகார பலம், கூட்டணி பலம் எல்லாம் வச்சு அந்த ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறத ஒரு ஈக்குவேட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி திருப்பி நம்ம பக்கம் இழுக்கணும்னா அதுக்கு எடப்பாடி தலைமையிலான என்டிஏ தமிழ்நாட்டில் ரொம்ப மெனக்கிடணும். ஓகே. அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பிஜேபியின் உதவியோடு சகல அஸ்திரங்களையும் அவங்களும் ஏவுவாங்க. அவ்வளோ சுலபம் இல்லை, அதுக்காக போராடாதீங்கன்னு நம்ம சொல்லக்கூடாதுல்ல. இன்னைக்கு சூழல் திமுகவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஓகே, நிச்சயமா பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி திரு லட்சுமி. நன்றி. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.